ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் எப்படி நம்ம ஈஸியாக மேக் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம், இந்த மாதிரி 8mm பீட் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4mm பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹெட் பின்ஸ் கொஞ்சம், ஐ பின்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாப்ஸ்டர் ஹூக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னெல்லாம்னா, இந்த மாதிரி ஷார்ப் நோஸ் பிளேயர் ஒன்று எடுத்திருக்கேன், கட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் நோஸ் பிளேயரும் தேவைப்படும். இந்த 3 நம்மளுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஐபின் இருக்கா, இதில் வந்து நம்ம ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி 8mm பீட்ஸை வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்குமா, அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷார்ப் நோஸ் பிளேயரை வச்சு லைட்டாக அந்த சைட் பெண்ட் பண்ணிட்டு, அதை வந்து இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்மேட் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா வந்து அதே மாதிரி சேம் ஃபார்மேட்டில் வந்து அந்த இதை வந்து எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் கொண்டு வரணும். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து எத்தனை தேவைப்படும்னா, ஒரு 6 கவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பேர்லில் வந்து நம்ம 6 கவுண்ட்ஸ் எடுத்தோன்னா, இந்த மாதிரி 8mmல வந்து நம்மளுக்கு 5 கவுண்ட்ஸ் போதும். அது எப்படின்றது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 6 வந்து 8mm பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி 4mm பேர்ல் பீட்ஸை வந்து சேம் ப்ரொசீஜரில் வந்து மேலே உள்ள எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்மேட்டில் கொண்டு வரேன். இப்போ நான் இதுவும் வந்து ஒரு 6 கவுண்ட்ஸ், எனக்கு 5 கவுண்ட்ஸ் போதும், பட் நான் வந்து ஒரு 6 கவுண்ட்ஸ் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த லூப் வந்து பெண்ட் பண்ணி கொண்டு வர்றது மட்டும்தான் கஷ்டம். அது மட்டும் கொண்டு வந்துட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 6 இது பேர்ல் பீட்ஸ் வந்து நான் லூப் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி 8mm நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோமா, இதில் வந்து அந்த 4mm வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். லைக் இப்போ வந்து 8mm ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது வந்து ஒரு 4mm. இப்படியே வந்து நம்ம லைனாக வந்து ஒரு செயின் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன்றா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆட் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு பிங்க் இருக்கும், அடுத்தது வந்து ஒரு ஒயிட், ஒரு பிங்க், ஒரு ஒயிட், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து செயின் மாதிரி க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி செயின் எடுத்திருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த ஜம்ப் ரிங்ஸ் இருக்கும். ஜம்ப் ரிங்ஸை வந்து நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு செயின் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இந்த செயின் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சைஸில் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இந்த செயின் மாதிரி நம்ம பீட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோமா, இப்போ அதில் வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அதை வந்து லைட்டாக வந்து நம்ம எடுத்து விட்டு அந்த இதில் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செயினோட இன்னொரு சைடு வந்து சும்மாவே இருக்கா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம 2 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு லுக்காக இருக்கும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹெட் பின்ஸ் வந்து ஒன்று நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 8mm பீடு ஒன்றும், ஒரு வந்து 4mm பீடும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர், எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபார்மேட்டில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேக் பண்ணி வச்ச இந்த செயினோட இன்னொரு சைடு இருக்கும்ல, இதில் கொண்டு போய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம போட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு லாப்ஸ்டர் ஹூக் எடுத்து அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த லாப்ஸ்டர் ஹூக்கை நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு ஈஸியாக வந்து உங்கள் கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி நம்ம கையில் வியர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா,
இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் எந்த கை சைஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டா இல்லைனா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்